குறைவாக உள்ள உணவையும் சாப்பிட இயலவில்லை. வெப்பம் சரியாக உள்ள உணவை மட்டும் சாப்பிட முடிந்தது. பூமிக்கு அருகில் உள்ள வெள்ளிக்கோள் சூரியனில் இருந்து சரியான தொலைவில் உள்ளது. தற்போதுள்ள நிலையில் வெள்ளிக்கோளின் வெப்பநிலை மிகவும் அதிகமாக, அதாவது 900 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை உள்ளதால் அந்த கோளில் நீரினை எந்த நிலையிலும் காணவில்லை. அந்த கோள் முழுவதும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உள்ளதால் நீர் உருவாக்கம் தடைப்படுகிறது. பூமிக்கு அருகில் உள்ள மற்றொரு கோள் செவ்வாய். இது சூரியனிலிருந்து சற்று தொலைவில் குறைந்த அளவு வளிமண்டலத்துடன் உள்ளது. இங்கு உயிர்கள் வாழ்வது சாத்தியமா? ஏனெனில் இங்கு பகல் நேர வெப்பநிலை நமக்கு ஏற்றாற் போல இருந்தாலும் இரவில் -100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் குறைவாக உள்ளதால் இங்கு நீர் உறைந்து விடுகிறது. நாசா பல ஆய்வு கலன்களை அனுப்பியுள்ளது. உதாரணமாக 2013ஆம் ஆண்டு கியூரியாசிட்டி விண்கலன் செவ்வாய் கோளில் இருந்து எடுத்து வந்த பாறைகளில் நீர் மூலக்கூறுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்குள்ள பண்டைய ஏரியில் இருந்து எடுத்து வரப்பட்ட கற்களில் உயிர் தோற்றத்திற்கான அங்கக வேதி மூலக்கூறுகள் உள்ளதாகவும் கண்டறியப்பட்டது. செவ்வாயில் உயிரினங்கள் வாழ தேவையான சூழ்நிலைகள் உள்ளனவா? பூமி சூரிய குடும்பத்தில் 3வது கோளாகும். பூமியில் உள்ள நிலப்பரப்பு பச்சை மற்றும் பழுப்பு வண்ணத்திலும், கடல் நீல நிறத்திலும், மேகங்கள் வெண்மை நிறத்திலும் காணப்படுகிறது. பூமியின் பெரும்பாலான பகுதிகளில் நீர் நிறைந்து காணப்படுகின்றது. உயிர்கள் செழித்து வாழும் நீர். பூமி ஒரு தங்கக்கேச மங்கைக்கோள் ஆகும். பூமி சூரியனிலிருந்து சரியான தொலைவில் உள்ளதால் இங்கு நீர் திரவ நிலையிலும் உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான வேதி மூலக்கூறுகளும் ஆற்றலும் கிடைக்கிறது. நம்முடைய பூமியின் வளிமண்டலம் ஒரு வெப்பம் கடத்தா பொருளாக செயல்படுகிறது. பகல் நேரத்தில் சூரியனிலிருந்து பூமிக்கு வரும் கதிர்வீச்சு எதிரொலித்தல் உள்ளது. பூமியின் பரப்பை நோக்கி வருகின்ற கதிர்வீச்சில் 50% கதிர்வீச்சு மேகங்களால் எதிரொலிக்கப்பட்டு அண்டவெளியை அடைகிறது. மீதமுள்ள கதிர்வீச்சு மட்டுமே பூமியை வந்தடைகிறது. பூமியிலிருந்து எதிரொலிக்கப்பட்ட வெப்பத்தின் ஒரு பகுதி மேகங்கள வாயுக்களால் உட்கவரப்பட்டு மீண்டும் பூமியை நோக்கி வெளிப்படுவதால் இரவு நேரங்களில் பூமியின் வெப்பநிலை குறையாமல் சீராக உள்ளது. பகல் மற்றும் இரவு நேரங்களில் பூமி பரப்பின் வெப்பநிலை கடலில் இருந்து பாலைவனம் வரை 30 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வேறுபடுகிறது. இந்த வெப்பநிலை மாறுபாடு நம் பூமியில் வாழ உகந்ததாக உள்ளது. நம்முடைய துணைக்கோளான சந்திரன் சூரியனில் இருந்து சரியான தொலைவில் இருந்தாலும் அங்கு வளிமண்டலம் இல்லை. வளிமண்டலம் இல்லாத காரணத்தினால் இதன் வெப்பநிலை -300 டிகிரி ஃபாரன்ஹீட்டிலிருந்து 200 டிகிரி வரை வேறுபடுகிறது. எனவே இங்கு சூரிய ஒளி விழும் இடத்தில் வெப்பநிலை அதிகமாகவும் மற்ற இடத்தில் வெப்பநிலை குறைவாகவும் உள்ளது. பூமிக்கு வெளியே பூமியை போன்று வேறு ஏதேனும் கோள்கள் உள்ளனவா? இதனை அறிய நமது சூரிய குடும்பத்தையும் மற்ற இடங்களையும் நாசா தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறது. கோள்களை கொண்ட மற்ற விண்மீன்களை எக்ஸோ பிளானட் என்று அழைக்கிறோம். தங்கக்கேச மங்கை பகுதியில் மட்டுமே நாம் வாழ்வதற்கு தேவையான நீரும் சூழ்நிலையும் அமைந்துள்ளது. தற்போது விஞ்ஞானிகள் தொலைநோக்கி மூலமாக பால்வெளியை ஆராய்ந்து ஆயிரக்கணக்கான எக்ஸோ பிளானட் இருப்பதை கண்டறிந்துள்ளனர். மற்ற கோளை பற்றி பல ஆய்வுகள் மேற்கொண்டாலும் நாசா நவீன கருவிகள் மற்றும் செயற்கைக்கோள்கள் கொண்டு பூமியை மேலும் ஆய்வு செய்கிறது. இயற்கையை பாதுகாப்போம், நாமும் வளமாக வாழ்வோம்.